இருக்கோம். பெருமாள்மணி சார், அதாவது இந்த 4 ஆண்டுகளில் நிறைய சவால்கள், அந்த சவால்களையும் கடந்து நாங்கள் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது சூர்யாவுடைய பார்வையாக இருக்குது. இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன? முதல்ல முதலமைச்சர் இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் 3 அமைச்சர்கள் 3 முக்கிய இலாக்காக்களை பார்ப்பவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆரோக்கியமானதாக கூட எடுத்துக்கலாம்ல. ஆமாம், ஆச்சரியம், அது ஆரோக்கியமான விஷயம்தான். ஏனென்றால் இன்றைக்கு அரசு மக்களோடு உரையாடுவது என்பது எப்போதுமே வரவேற்புக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பவுண்டரி இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக இருந்தது. என்னென்னா, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ எதிர்க்கட்சிகளே இந்த அரசின் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை எந்த இடத்தோட நிறுத்திடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அதில் எதை நிறைவேற்றினீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நாங்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கோம், இந்த வாக்குறுதி போகவும் நாங்கள் பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம், சொல்லாதே செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த வாக்குறுதிகளை தாண்டி இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் எழக்கூடிய மக்கள் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குல்ல, அதை எதிர்க்கட்சிகள் ஏனோ ரொம்ப துல்லியமாக தெளிவாக சுட்டி காட்டி பேசுவதில்லை. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய அளவில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அவர்களே குறிப்பிடுவதைப் போல நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, மகளிர் பேருந்து, இந்த காலை உணவு திட்டம், இந்த 4மே தமிழ்நாட்டினுடைய ஏனைய மாநிலங்களுக்கு வழிகாட்டுகிற வகையில் இவர்கள் இந்த திட்டங்களை வகுத்தளித்திருக்கிறார்கள். பிறகு இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் பெருமக்கள் சொன்னதைப் போல எந்தெந்த வாக்குறுதிகளின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகராக இந்த அரசை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இவங்களுக்கு பல இடங்களில் இவங்களுடைய சாதனை பேசப்படுகிறது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை பல்கி பெருகி இருக்கிறது. வளர்ச்சி விகிதம் மத்திய அரசே சொல்வதைப் போல 11% மேலே வளர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் இந்த அரசு தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இடங்கள். ஏனென்றால் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம், இப்போது நண்பர் கூட ஒரு விஷயம் கேட்டார், ஏன் இங்கே இருந்து ஆட்கள் மைக்ரேட் ஆகி வெளி மாநிலங்களுக்கு போகிறாங்க? அது ரொம்ப எளிய பதில். ஏனென்றால் நாம் இங்கே நிறைய இன்ஜினியர்களை உருவாக்குகிறோம், நிறைய டாக்டர்களை உருவாக்குகிறோம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்குகிறோம். அப்போ அந்த பிரமிடில் டாப் லேயரில் நீங்கள் நிறைய ஆட்களை உருவாக்குகிற போது வெளிமாநிலங்களுக்கு இயல்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடப்பெயர்ச்சி நடக்கும். ஏனென்றால் ஒரு நிறுவனத்தில் டாப் லெவலில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அந்த இடத்த போய் ஃபில் பண்ணுகிற இடத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி புலம் இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய அறிவுசார் ஸ்கில், தமிழ்நாட்டின் சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லப்படக்கூடிய மென் திறமைகளில் தமிழகம் பல ஆண்டு காலம் போட்ட ஒரு உழைப்பின் காரணமாக இன்றைக்கு நாம் தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்களை, அப்போது நீங்கள் எங்கே இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் யாராக வருகிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான பணிகளை செய்வதற்கு வருகிறார்கள், தமிழ்நாட்டிலிருந்து வெளியே போகிற பணி தேடி போகிறவர்கள் என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதில் எந்த இடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த அரசு வந்த பிறகு ஒரு நவீன தொழில்கள், நவீனம், இது சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அல்லது அந்நிய முதலீடுகளை உள்ளே கொண்டு வருவதாக இருக்கட்டும், அல்லது சிறு குறு தொழில்கள் மீது இந்த அரசு காட்டிய ஒரு கவனமாக இருக்கட்டும், குறிப்பாக கல்வி புலத்தில் இவர்கள் காட்டிய ஒரு கவனம் இருக்குல்ல. ஏன்னா இந்த நான் முதல்வன் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதில் என்னன்னா, கல்வி புலத்தில் பல்வேறு திறப்புகளை அவர்கள் காட்டுகிறார்கள். அதாவது இவ்வளவு நாள் இருந்த ரெகுலரான அகடமிக்கை தாண்டி மாணவர்களுக்கு ஒரு போட்டித் தேர்வுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போக தனியார் துறைகளில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் வருகிறது, ஏஐ சார்ந்த விஷயங்களில் எப்படி படிக்கணும் அப்படிங்கும்போது இந்த அரசுக்கு கல்வி சார்ந்த துறைகள், அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து வருகிற தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற கவனம் அப்படிங்கிறது இந்த அரசினுடைய இன்னைக்கு அவர்கள் முன்வைத்த டேட்டாவின் வழியாகவும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனைய மாநிலங்களும் அதை வியந்து பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் தான் ஐயா முதல்வராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இமேஜை அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது. ரெண்டாவது, அவர்களால் அதை ஒரு வடிவம் கொடுக்க முடிகிறது.
திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதோட அவங்க வந்து வெவ்வேறு புள்ளிகளை வந்து ரொம்ப எளிதாக அதை ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவாகவும் அவர்களால் வந்து முன்னெடுத்து செல்ல முடிகிறது. இதெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க அம்சம். அப்போ ஒரு அரசு வந்து பிரசண்டபிளாக இருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம் பாருங்க, கல்வியில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நான் முதல்வன் பண்ணுறோம், ஆணையங்கள் தேர்வாணையங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு பக்கத்தில் நாங்கள் வேலையை கொடுத்துருக்கோம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 2,00,000 பேருக்கு மேலே நாங்கள் வேலையை கொடுக்குறோம். அப்போ பிரசண்டபிளாக இருக்கு. அப்போ எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கைக்கு வெளியே மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை அவர்கள் கவனப்படுத்தாமல் விடுகிறார்கள். அவங்க திரும்ப திரும்ப என்ன கேட்குறாங்க, நீங்கள் தேர்தலில் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்க, அதில் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க அப்படின்னா அது பதில் சொல்றதுக்கும் இவங்களுக்கு எளிதாக இருக்கு. அப்போ இந்த எதிர்க்கட்சிகளிடம் நிலவக்கூடிய ஒரு மௌனம் இருக்குல்ல, அதையும் நாம் இங்கே வந்து கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது.